36 சேனல்ல இவங்க தானே வர்றாங்க. டிஸ்கவரி சேனல்ல கூட இவங்க தானே மெயின் ஆர்டிஸ்ட். இதே சவுண்ட் தான் நேத்து கொடுத்தாங்க. அவங்க இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு பந்தா. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பேசுறாரு. வீடெல்லாம் விட முடியாது, வெளியில போ சொல்லுங்க. ஐயோ மீனா, இவனை போய் அப்படி சொல்ற? இந்த பால்வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? இது ஓவரா இருக்குடா. சினிமால கதை எழுதுறதுக்காக நம்மள நம்பித்தான மீனா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனை போய் விரட்டி விட்டா அவனுக்கு யார் மீனா சப்போர்ட் பண்ணுவாங்க? அவன் பாட்டு இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே மீனா. மேடம் ஒரு நிமிஷம் வாங்க. அம்மா வாங்கம்மா. அவன் சினிமாவுக்குனே கதை எழுத வந்திருக்கான். எந்த கம்ப்யூட்டர் எந்த வைரஸுக்குன்னு யாருக்கு தெரியும்? அவன் நாளைக்கே கதை எழுதி சினிமால பெரிய ஆயிட்டான்னா அவனை வச்சே நீங்க டிவில இருந்து சினிமாவுக்கு ஜம்ப் ஆயிடலாம். எப்படி? கரெக்ட். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கிறதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளை நான் பிஏவா வச்சிருக்கேன். அவனை மடக்கலாம். ஃபாலோ மீ. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஐயோ திடீர்னு கேக்குறாங்களே. எடுத்து கொடுறா. அதான் ராமூர்த்தி நீ பண்ணமா சொன்னேன். ராமூர்த்தி. உங்களுக்கு பிடிக்கலனா மாத்திக்கறேங்க. முனுசாமி ஓகேயா? ஐயோ அதல்லங்க. உங்களுக்கு கதை சுமாராவது எழுத தெரியுமா? என்னமா இது சூப்பரா எழுதுவாமா. இந்த பெட்டி ஃபுல்லா கதை தாங்க. இந்த மாதிரி ஊர 4 பெட்டி இருக்குது. என் பிஏ சுகுமார் ரொம்ப கம்பல் பண்றாரு. இவங்க தங்கறதுக்கு அந்த போர்ஷனை கொடுத்துருங்க. எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி ஏமா, மத்தியானம் உனக்கு வழக்கம் போல சிக்கன் வறுவல், ஃபிஷ் வறுவல், மட்டன் வறுவல் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டுமா? நோ 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 நோ. நான் இப்ப ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்ல, டயட்ல இருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் மெனு கொடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். அந்த வறுவல் சமாச்சார மேட்டர்லாம் எனக்கு அனுப்பிச்சிடுங்க. மேடம்க்கு அந்த ஒரு பழம். ஓகேங்க. வர மேடம். ஒரு பழம் தான் சாப்பாடா? ஒரு பழம் தின்னா அப்படி ஓங்குதாங்க வளர்ந்திருக்காங்க. ஆமாண்டா. என்ன பழம்டா அது? அது பலாப்பழம்டா. பழமா? ஒரு ஃபுல் பழத்தை வீடு கட்டி திங்கிறதுக்கு பேரு டயட்டா? என்னடா? ஐயோ 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 அநியாயமா இருக்கே. பாத்தியா ஒரு தாலி தொங்குதுடா இங்க. யாருதுன்னு தெரியலையே. ஐயோ இதுக்கு ஏன் கத்துறீங்க? குளிக்கும் போது உருத்துதே, நான் தான் தாலியை கட்டி வச்சேன். எடுத்து வைங்க, நைட் வந்து போட்டுக்கிறேன். நைட்டு போட்டுக்கிறதுக்கு இது என்ன நைட்டியா? இதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். என்னடா என்னங்க என்னங்க இது? சென்னையில தாலி எல்லாம் கழட்டி தொங்க விடுறாங்க. இது அலைப்பாய்தே ஸ்டைல்ரி. இது பரவாயில்ல. பட்டணத்துல சில பொம்பளைங்க புருஷனையே கட்டி தொங்க விட்டுறாளுங்க இந்த மாதிரி. யார் அது? டேய் உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year. ஆனா 10 வயசுல ஒரு பையனை பெத்து வச்சிருக்கிற. திருட்டு பையன்டா நீ. அச்சா, இவன் பக்கத்து வீட்டுக்கார பையன்டா. பக்கத்து வீட்டு பையனா? அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கா? விடுமா, பட்டணத்துல இதெல்லாம் சகஜம். விவஸ்தை எல்லாமே தான். ஆமா, ஆன்டி சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்காங்களே. யாருன்னு அங்கிள்? என்ன பார்த்தாடா யாருன்னு கேக்குற? கூடிய சீக்கிரம் பாடுறா. தமிழ்நாட்டின் புதிய விடி வெள்ளிட நானு. மண்ணை புழக்க போறேன், மலையை புரட்ட போறேன்டா நானு. இவ்வளவு அழகா இருக்காங்களே, யாருன்னு ஆன்டி? அவதான்டா என் பொண்டாட்டி. ஒருங்க கையில பூமாலை. ஏய், நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா. அவன் சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான். விடு. குரங்கு கையில பூமாலை. சூப்பர் டைட்டில். சாங்குக்கு குற்றாலம் போயிட வேண்டும். ராமா, அந்த மஞ்சள் ஜாக்கெட்டை சீக்கிரம் எடுத்துக்குறா. சாயம் போயிருப்பது. ஏண்டா ஒரு ஆம்பளை கழுத்துல உத்ராட்ச கொட்டை தொங்கி பாத்துருக்கிறேன். அனுமார் டாலர் தொங்கி பாத்துருக்கிறேன். இப்ப தாண்டா ஒரு தாலி தொங்கி பாக்குறேன். ஏன்டா இப்படி ஆம்பளைங்களை அசிங்கப்படுத்துற? 10 சவரன் தாலிடா. தொலைஞ்சா யார் பதில் சொல்றது? உன்னை நம்பி எங்க அப்பா கிட்ட சவால் விட்டு வந்தான்டா. ஹெலிகாப்டர் அனுப்புறேன், இமெயில்ல கனெக்ஷன் கொடுக்குறேன்னு. ஆனா நீ இப்படி பொண்டாட்டிக்கு பயந்து சாகுறவனா இருக்கியடா. இதுக்கு பேர் பயமா? ஒரு மரியாதை கலந்த பயம். அப்படியோ? நான் சொல்லுவேன், உமக்கு பொண்டாட்டி என்றாலே ஒருவித பயம். அவள் நின்றாலும் பயம், இருந்தாலும் பயம். அவள் கதிரில் உட்கார்ந்தாலும் பயம், கட்டிலில் கிடந்தாலும் பயம். அவள் ராவில் உறங்கினாலும் பயம், படிக்கட்டில் இறங்கினாலும் பயம். அவள் தும்மினால் பயம், இருமினால் பயம். அவள் ஒளிஞ்சால் பயம், நெளிஞ்சால் பயம். மொத்தத்தில் பொண்டாட்டி என்றாலே உமக்கு ஒரு பயம். மக் என்றாலும் பயம், பெக் என்றாலும் பயம். பெக்கு தரும் கிக் என்றாலும் எனக்கு ஒரு பயம். நான் ஒரு கிக்கு கொடுத்தா அப்ப வரும் உனக்கு பயம். என்னடா? டேய், நீ டிவில விளம்பரம் எல்லாம் பாக்குறது இல்ல? ஆமா. சொட்டு நீலம் டோய், ஓய் ஹோய் சொட்டு நீலம் டோய்னு ஆம்பளை பார்த்து தானே பாடுறாங்க. எங்கேயாவது சொட்டு நீலம் டி, ஓய் ஹோய் சொட்டு நீலம் டின்னு பாடுறாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? தொட தெரியுது. அச்சா, அது இல்லடா. இந்த மாதிரி புடவையை துவைக்கிறதுலாம் நம்ம ஆம்பளைங்க வேலைன்னு தெரியுது. ஆஹா, நல்ல ஆராய்ச்சிடா. இத பாருடா, ஒரு நல்ல பொண்டாட்டியுடைய புடவைய ஒரு புருஷன் துவைக்கிறது தப்பு இல்லடா. ஆனா உன் பொண்டாட்டி புடவை நீ துவைக்கிறியே, இது கொஞ்சம் டூ மச்டா. என்ன பண்றது? கவலைப்படாதடா. நான் இங்க கதை எழுத தாண்டா வந்தேன். ஆனா இனிமே உன் கதையவே நான் மாத்தி அமைக்க போறேன்டா. எப்படி? கூடிய சீக்கிரம் உஜாலா போட்டு உன் வேட்டிய உன் பொண்டாட்டியவே துவைக்க வைக்க போறேன். அவளை உன் கூட குஜாலா இருக்க வைக்க போறேன்டா. இது ஒரு தமிழ் கதாசிரியருடைய சபதம்டா. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. இத்தனை நாள் என் பொண்டாட்டி பாசம் என் கண்ணை மறைச்சிருந்துச்சு.
இன்னைக்கு நீ திறந்துட்டியடா. ஆனா நீ மூடிட்டியடா. தரை எங்கடா இருக்கு? கீழதான் இருக்கு. நுரை எங்கடா இருக்கு? கண்ணுல இருக்கு. எனக்கு தரை என்றாலும் பயம், திரை என்றாலும் பயம், சோப்பு நுரை என்றாலும் பயம். జరగండి ఏలుగుంటల వాడా వెంకటరమణ గోవింద లచ్చో గోవిందా ఆ గోవింద లచ్చో గోవిందా నైనా ఉండిல காச்சு பாடு. சரிதான், இந்த நிலைமை வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் வந்துடுச்சா? நீ என்ன சொல்ற நைனா? இப்ப நீ வீட்டுக்குள்ள பிச்சை எடுக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் போனா நடு ரோடு தானே? ஆமா நைனா, ரோடா தான் போறோம். ஆனா பிச்சை இல்ல, பிரார்த்தனை. ராத்திரி பெருமாள் என் கனவுல வந்து என் நெத்தியில இவ்வளவு பெரிய நாமத்தை போட்டு நீ வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அரிசி வாங்கி அத 10 பேருக்கு பொங்கி தளிக போடணும்னு சொன்னாரு நைனா. இத பாரும்மா, நீ தளிக போடுவியோ இல்ல தாளிச்சு போடுவியோ, இந்த கோலத்தோட நீ வெளியே போறது எனக்கே பயமா இருக்குமா. பெருமாளே, என் நைனா இப்படி எல்லாம் பேத்துறாரேன்னு சொல்லி கோவத்துல அவரு கண்ணை குத்திராத. கண்ணை குத்தினா ஆபரேஷன் பண்றதுக்கு அவர் என்ன ஐ டாக்டர் அகர்வாலா? நலகம்பா வா காட்டுறேன். நைனா, என் கனவுல வந்த பெருமாளை நானே வரைஞ்சிருக்கிற பாரு நைனா. இவருதான் தினம் என் கனவுல வந்து இஞ்சி ரங்கம்னு என்ன பாட்டு பாடி இம்சை பண்றாரு நைனா. இன்ஜினியரிங்கோன்னு பாடுறானா? பாத்துமா, ஒருவேளை இஞ்சி முறப்பா விக்கிறோனா இருக்க போறான். நைனா, இவர் மூஞ்சியை இன்ச்சா பாரு நைனா, ஒரு ஒளி தெரியும். ஒளியா? ஐயே, என்னமா அது? இந்த மூஞ்சியை பார்த்தா பெருமாள் மாதிரியும் இல்ல, அனுமார் மாதிரியும் இல்ல, ரெண்டும் கெட்டானா இருக்குது. பத்தாத்துக்கு மீசை வேற இருக்குது. நைனா, இவர் 7 மலை தாண்டி இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் இல்ல லாக்அப்ல 70 கம்பியை எண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் இவரைத்தான் திருமணம் செய்ய போகிறேன். விதி யார விட்டது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. முதலாளியோட இன்னைக்கு சென்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மூஞ்சியோட இருக்கிற இவன் அநேகமா தற்கொலை பண்ணிக்க கடலுக்கு வந்தாலும் வருவான். அவனை அப்படியே அமுக்கி ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டாந்துறேன். நைனா, நீ எப்படியாவது இவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு வையி, நான் தினம் இவரோட இஞ்சரங்கோன்னு பாட்டு பாடுவேன் நைனா. அடடடடடா, சிலோனியும் திருப்பதியும் மிக்ஸ் பண்ணி என்னமா பாடுறேன். யூ கண்டினியூ. பெருமாளே, ஓ முகத்துல வந்து எவனோ விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இவன் ஏன் குடும்பத்துல வந்து விளையாடிட கூடாது. வா நைனா. அவன் எப்படியோ வாழ போறான்னு நினைச்சேன். கடைசியா இப்படியா? மனசு தேத்திக்க வச்சோ, மனசு தேத்திக்கோ. முதலாளி, இந்த சென்டர் ஃபிகர் யாரு? அவன் தான் என் மாப்பிள, தங்கச்சி பையன். விஸ்வநாதா, மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வரேன். ஏண்டா, என்னடா இதெல்லாம்? இவங்கள பக்கத்தாத்து மாமிங்க, டிவி சீரியல் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சார்தான், அவங்க வீட்டு புருஷங்களை ஆபீஸ்க்கு அமிச்சிட்டு அவங்க இந்த புருஷனோட டிவி பார்க்க வந்திருக்காங்க. ஆமா, உன் சம்சாரம் எங்கடா? அவங்க வந்து டிவி சீரியல் நடிக்க போயிருக்காங்க. கிழிஞ்சது போங்க. பொண்டாட்டி டிவியில நடிக்கிறா, புருஷங்காரன் டிவிய வாட்ச் பண்றானா? எஸ். நல்ல குடும்பம். குடும்பம் முடிஞ்சிருச்சு. இப்ப குலவிளக்கு. கொலை விளக்காவது குத்து விளக்காது. சும்மா இருடா. டேய், உன் பொண்டாட்டி திருந்தி இருப்பாளான்னு பார்க்க வந்தேன்டா. பார்க்க வந்த இடத்துல இந்த மூதேவிகளை பார்த்த உடனே இவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த ஆள் ஓவரா பேசுறாரே. இவர் யாரு மாமா? இவரு என்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கணக்கு பிள்ளையா இருக்காருடா. பேரு காத்தவராயன். டேய் விஸ்வநாதா, நான் இப்ப கும்பமேளாவுக்கு போறேன். திரும்பி வரும்போது வந்தால் வருவேன். இந்த பாரு, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்க 2 பேரும் ஒழுங்கா ஒத்துமையா குடும்பம் நடத்தணும். இந்த பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஜாக்கிரதை. வாயா. நீங்க வேணா போங்க. இவரோட சம்சாரத்தை நான் பார்த்ததே இல்லை. இருந்து பார்த்துட்டு வரேனே. அடச்சி வாயா. எல்லோரும் பெட்டி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.